நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடந்தது. உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இயேசுநாதர் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடும் கிறிஸ்தவ மக்கள் விழாவினை முன்னிட்டு தங்கள் வீடுகளிலும் தேவாலயங்களிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்து நட்சத்திரங்கள் தொங்கவிட்டு இயேசுநாதரின் பிறப்பை விளக்கும் வகையில் குடில்கள் அமைத்து வழிபட்டனர். மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேஷ பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதன்படி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடந்த விழாவில் ஆலய பங்கு தந்தை அருளானந்தம் கிறிஸ்து பிறப்பை அறிவித்ததும் பிஷப் வரவோஸ் பொருளாளர் அருமை செல்வம் முன்னிலையில் பேராயர் குழந்தை இயேசு ஸ்வரூபத்தை குடிலில் வைத்தார். அப்போது சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தது. நள்ளிரவில் நடந்த திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தின நாள். எல்லாருக்கும் என்னோட மனதார வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் இந்த சர்ச்சை பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். எல்லோரும் ஜெபம் பண்ணத்தை பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. வழக்கத்துக்கு மாறாக இந்த தடவை எல்லா வருஷத்தை விட ரொம்ப கிராண்டாக எல்லாம் குடும்பத்தோடு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இறைவனோட என்ன வேண்டிக்கிறேன்னா எல்லாரும் நல்ல சீரும் சிறப்புமா இருக்கிறத என்னுடைய மனதார வாழ்த்து. அதுபோன்று தூய இருதய ஆண்டவர் பசலிக்கா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் நள்ளிரவு 12 மணிக்கு பங்கு தந்தை மரிய ஜோசப் குழந்தை இயேசு திருவுருவத்தை குடிலுக்கு எடுத்து சென்று வைத்து திருப்பலியை நிறைவேற்றினார். தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் கூட்டு பிரார்த்தனையும் நடந்தது. அதுபோன்று நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா ஆலய பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடந்தது. இரவு 12 மணி அளவில் இயேசு சொரூபம் குடிலில் வைக்கப்பட்டவுடன் அனைவரும் கரகோஷம் எழுப்பி இயேசு பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் கூட்டு பிரார்த்தனையும் நடந்த விழாவில் பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் கொண்டாடினர். புதுவை குரும்பாப்பேட், ரெட்டியார்பாளையம், வில்லியனூர் பகுதிகளில் நாளை 26ஆம் தேதி மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை குரும்பாப்பேட், வில்லியனூர், ரெட்டியார்பாளையம் மின்பாதையில் முக்கிய பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை 26ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை பிப்டிக் தொழிற்பேட்டை, காந்தி திருநல்லூர், சேரன் நகர், டாக்டர் தனபால் நகர், கல்கின் நகர், அருணா நகர், அகத்தியர் கோட்டம், தனகோடி நகர், டாக்டர் புரட்சி தலைவி நகர், அமைதி நகர், குரும்பாப்பேட் வீட்டு வசதி வாரியம், ராகவேந்திர நகர், குரும்பாப்பேட் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை வில்லியனூர் முழுவதும், ஆரியபாளையம், காவிரி நகர், கோட்டைமேடு, ஒதியம்பட்டு சாலை, மணவெளி, ஜிஎன் பாளையம், திருக்குறளார் நகர், ஆனந்தம் நகர், கணபதி நகர், அரும்பார்த்தபுரம் பேட், ஜே நகர், மூலக்குளம், SMV புரம், பரசுராமபுரம், பெருமாள்புரம், வசந்த நகர், உழவர்கரை, மேரி உழவர்கரை, நண்பர்கள் நகர், அப்துல் கலாம் நகர், வில்லியனூர், தட்டாஞ்சாவடி, தக்கக்கோட்டை, அன்னை தெரேசா நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும்.
அதுபோன்று கண்டமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கண்டமங்கலம், சின்னபாபு சமுத்திரம், வழுதாவூர், கெங்காம்பாளையம், PS பாளையம், பள்ளித்தென்னல், நவமால் காப்பேரி, நவமால் மருதூர், சேஷாங்கனூர், பாக்கம், ஆழியூர், எல்ஆர்பாளையம், கெண்டியாங்குப்பம், பெரியபாபு சமுத்திரம், வனத்தாம்பாளையம், குயிலாப்பாளையம், தாண்டவமூர்த்திக்குப்பம், அம்மனுங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுவை தட்டாஞ்சாவடி பாத்திமா தேவாலயத்தில் நடந்த திருப்பலியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். புதுவை முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவினை முன்னிட்டு புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள பாத்திமா தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு இயேசு பிறப்பு அறிவிக்கப்பட்டவுடன் ஆலய பங்கு தந்தை இயேசு சொரூபத்தை குடிலில் வைத்து பாடல்களுடன் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இயேசு சொரூபத்தை வணங்கினார். அவருக்கு பங்கு தந்தை ஆசிர் வழங்கினார். விழாவில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபம் சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூரில் போக்குவரத்து போலீசார் அதிரடி வாகன சோதனை நடத்தி உரிய ஆவணம் இல்லாத நபர்களுக்கு அபராதம் விதித்தனர். புதுவை முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு SSP பைரோன் சிங் குர்ஜார் உத்தரவுப்படி SP சிவதாசன் மேற்பார்வையில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. அதன்படி வில்லியனூரில் இன்ஸ்பெக்டர் ராஜசந்தர் மல்லாட்டி தலைமையில் போக்குவரத்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது மது அருந்தியவர்களை கண்டுபிடிக்கும் ஆல்கா மீட்டர் என்ற கருவியை கொண்டு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் அபராதம் விதித்தனர். மேலும் வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என சரிபார்த்து உரிய ஆவணம் இல்லாதவர்களுக்கு அபராதம் விதித்தனர். இது மட்டுமன்றி பேருந்துகளில் படிக்கட்டுகளில் யாரேனும் பயணம் செய்கின்றனரா என்றும் கண்காணித்தனர். புதுவையை அடுத்த சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கருட சேவையில் சுவாமி வீதி உலா நடந்தது. புதுவை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் நேற்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பும் சிறப்பு வழிபாடுகளும் நடந்தது. அதன்படி சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளுடன் பெருமாளுக்கு ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மின் அலங்காரத்துடன் கூடிய வாகனத்தில் கருட சேவையில் மேலதாள இன்னிசையுடன் வான வேடிக்கை முழங்க சுவாமி வீதியுலா நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு எம்பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.